First Corinthians chapter 15. 1 Corinthians 15 அதிகாரம் எடுத்துக்கங்க. 1 Corinthians 15. எந்த வசனத்துல முடிச்சோம்? If I am right, 38ல முடிச்சோம். Am I right? புஷ்பலதாக்கா, can you help me? 38ல நான் மார்க் பண்ணி வச்சிருக்கிறேன். 38ல முடிச்சோம் நினைக்கிறேன். 1 Corinthians 15 38ஓட முடிச்சோம். Can someone correct me? Yes, 39ல இருந்து ஆரம்பிச்சு. Thank you. 38ல தான் கன்க்ளூட் பண்ணோம். ஓகே. 38ல முடிச்சோம். Thank you எடிசன் அண்ணா for clarifying. Right. அப்ப 39ல இருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். சரிங்களா? Right. So please turn your Bible to 1 Corinthians chapter 15, 39. Okay. ஜெபம் ஆரம்பிக்கலாமா? We'll start with the word of prayer. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த இரவு வேளைக்கு நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் என்று சொல்லியிருக்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் வெறுமனே படிப்பதல்ல, அதை ரிசர்ச் பண்ணி, சர்ச் பண்ணி, ஸ்டடி பண்ணி, விசேஷமாக எழுத்தாளர் எந்த நோக்கத்தோடு எழுதினார் அந்த நோக்கத்தை புரிந்து கொண்டு அதை நாங்கள் விளக்க முற்படும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும். அது மாத்திரமல்ல, கேட்கிறவர்களாய், விளக்குகிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செயல்படுகிறவர்களாய், விசேஷமாக உயிர்த்தெழுந்த நம்பிக்கையை நாங்கள் ஆழமான பற்றுறுதி கொண்டவர்களாய், ஆண்டவரே, உம்முடைய மரணத்திலும் உயிர்த்தெழுதலிலும் எங்களுக்கும் பங்கு உண்டு என்கிற ஆழமான நம்பிக்கையை தந்து, நாங்கள் மாத்திரமல்ல மற்றும் இந்த சுவிசேஷத்தை சொல்ல எங்களை ஏவி அருள முடியாது ஜெபிக்கிறோம். கொண்டு வந்த பிள்ளைகளுக்காய் நன்றி. பல அலுவலர்கள் இருந்தாலும் வேத வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து வருகிற, ஆண்டவரே, ரெகுலரா டிசிப்ளின்டா வருகிற, சிஸ்டமேட்டிக்கா வருகிற இந்த பிள்ளைகளுக்காய் நன்றி. அவர்களை ஆசீர்வதியும். உமக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களுக்கு நீர் முக்கியத்துவம் கொடுத்து என்னை கனம் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கீங்க. இந்த பிள்ளைகளை கனம் பண்ணுங்க. தடைப்பட்ட பிள்ளைகளை கொண்டு வாங்க. இது ரெக்கார்டட் வீடியோல பாக்குற பிள்ளைகளையும் பிளஸ் பண்ணுங்க. இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். 39 வசனம். சரிங்களா? ரைட். இப்ப இந்த சரீரம், மேனியை பத்தி சொல்லிட்டு வர்றாரு. அக்ரிகல்ச்சரல் இமேஜரி, விதையை பத்தி சொல்றாரு. சொல்லும் பொழுது அந்த லைன்ல பேசும்போது who pasa socks a out a socks. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன சொல்லுதுன்னா, நாட் பாசானா ஆல், எல்லா மாமிசமும், நாட் ஆல் ஃபிளஷ், இல்ல. என்ன இல்ல? கே அவுட்டே. இந்த அவுட்டேனா சேம்னு போட்டிருக்குல்ல, இதுக்கு கிரீக்ல ஐடென்டிக்கல் அட்ஜெக்டிவ். ஃபிளஷுக்கு வந்து அட்ஜெக்டிவ் சேம், இது ஐடென்டிக்கல் அட்ஜெக்டிவ், சேம் ஃபிளஷ். அப்ப எல்லா மாமிசமும் ஒரே மாம்சம் அல்ல. For not all flesh is alike. சரியா? எல்லா தமிழ்ல மேனின்னு போட்டிருக்கும். சரியா? மேனி இல்லைன்னா மாம்சம். மாம்சம் வந்து ஒரே மாம்சம் அல்ல. நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இதோட மீனிங் புரியணும்னா, அல்லா பட், அல்லே, அல்லானா பட்டு, அல்லேனா ஒன். ஓகே. மென் ஆந்திரபோன், ஒரு வகையான மாமிசம் மனுஷ மாமிசம். உண்மையுமே மென் இண்டீட். ஆந்திரபாஸ்னா மென், ஆந்திரபோன்னா ப்ளூரல்ல போடுறது, ஜெனிட்டிவ்ல. சோ ஒரு மாமிசம், அது வந்து மனுஷனுடைய மாமிசம். ஓகே, அது ஒரு கைண்ட்ங்கிறாரு. சரியா? ஒன் கைண்ட் ஆஃப் ஃபிளஷ் வந்து மனுஷ மாமிசம். இன்னொன்னு அல்லே, அனதர். அல்லாஸ்னா அனதர். சரியா? அதர், அதுல இருந்து வந்தாதான் அல்லே. டே, மற்ற சாக்ஸ், பிளஷ். இன்னொரு மாமிசம் வந்து டேனோன், பீஸ்ட். சரியா? இன்னொரு மாமிசம் வந்து அது வந்து பீஸ்ட், அனிமல்ஸ். சரியா? மிருகங்களுடைய மாமிசம் அப்படின்னு சொல்லி சொல்றத பார்க்கலாம்.
தேனாஸ்னா அனிமல். இன்னொன்னு டொமஸ்டிகேட்டட் அனிமல்னு போட்டிருக்கு. சரியா, டொமஸ்டிகேட்டட் அனிமல். ஸோ அது இன்னொன்னு தே சாக்ஸ். ஃபர்ஸ்ட் சொன்னது மனுஷன், ரெண்டாவது சொன்னது மிருகங்கள், மூணாவது சொன்னது பாருங்க தேனூன் சாக்ஸ், பறவைகளுடைய மாம்சம்னு சொல்லிட்டு இருக்கு. சரியா, தேனூன் 39. எஸ், நான் கிரீக்ல பார்த்துட்டு இருக்கேன். ரைட், ஓகே. இக்துஸ், அடுத்தது இக்துஸ்ன்னு போட்டிருக்கு. சில இது பேர்ட்ஸ், அடுத்தது வந்து இக்துஸ்னா ஃபிஷ். சரியா, டிஃபரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபிஷ். ரைட். ஸோ இது வரைக்கும் 4 பார்த்துருக்கிறோம். மனுஷனுடைய மாம்சம், அதாவது எல்லா மாம்சமும் ஒரே மாம்சம் இல்லைன்னு ஆரம்பிச்சவர். என்னென்ன மாம்சம் இருக்குது? மனுஷனுக்கு மாம்சம் இருக்கு, மிருகங்களுக்கும் மாம்சம் இருக்கு, ஃபிளஷ் இருக்கு, பேர்ட்ஸுக்கும் ஃபிளஷ் இருக்கு. இன்னொன்னு மீன்கள், சரியா, ஃபிஷ், அதுக்கு என்ன இருக்குது? ஃபிளஷ் இருக்கு. ஸோ தேர் இஸ் ஒன் கைண்ட் ஃபார் மென், அனதர் ஃபார் அனிமல்ஸ், அனதர் ஃபார் பேர்ட்ஸ் அண்ட் அனதர் ஃபார் ஃபிஷ்ன்னு போட்டிருக்கு. அப்ப 4 வகையான உயிரினங்களை என்ன பண்ணுது? குறிக்கிறத பார்ப்போம். சரியா, வாசிங்க 39 வாசிங்க. தமிழ்ல என்ன போட்டிருக்குன்னு பாருங்க. 39 வாசிங்கப்பா. எல்லா மாம்சமும் ஒரே விதமான மாம்சம் அல்ல. மனுஷருடைய மாம்சம் வேறே, மிருகங்களுடைய மாம்சம் வேறே, மச்சங்களுடைய மாம்சம் வேறே, பறவைகளுடைய மாம்சம் வேறே. தமிழ்ல பாத்தீங்கன்னா 3வது பறவைகள்னு வரும், 4வது மச்சங்கள்னு போட்டிருக்கு. அதை நோட் பண்ணுங்க. ஓகே, மச்சங்கள் அப்படின்னா தமிழ்ல வந்து ஆக்சுவலா இந்த இடத்துல மீன்கள்னு போட்டிருக்குது, பறவைகள் மீன்கள்னு போட்டிருக்கு. தமிழ்ல என்ன போட்டிருக்குது? பறவைகள் போட்டிருக்குது, மீன்களுக்கு பதிலாக மச்சங்கள்னு போட்டிருக்கு. சரியா, மச்சங்கள். யாராவது தமிழ் தெரிஞ்சவங்க இருக்கீங்களா? மச்சங்கள்னா மீனா? யாராவது தெரிஞ்சவங்க சொல்லுங்க, எனக்கு தெரியல. ஆமா. ஓ, மச்சங்கள்னா மீனான? ஓகே ஓகே. ஆனா உண்மையா சொல்றேன், எனக்கு இன்னைக்கு தானே தெரியுது மச்சங்கள்னா மீன். ரைட், ஓகே. எனிவே அந்த இடத்துல ஃபிஷ்னு எழுதிக்கிங்க, மீன்கள்னு எழுதுங்க. மீன்களுடைய மாம்சம் தெரியாதவங்க எழுதிக்கிங்க. ஏன்னா தமிழ்ல அந்த ஈக்குவலன்ட், ஓகே, நமக்கு இப்ப உபயோகப்படுத்துறதுல நம்ம மச்சங்கள்லாம் நமக்கு இருக்கிற மச்சம் நினைச்சிட்டு இருக்கோம். ஸோ மச்சங்கள்லாம் மீன்கள் எழுதிக்கணும். ஓகே, இப்ப 40 பார்க்கலாமா? அதே டோன்லயே பேசுற. காய் சொமாட்டா, சோமானா சிங்குலர், சொமாட்டானா ப்ளூரல். அண்ட் பாடிஸ், என்ன பாடிஸ்? எப்போரானியா. ஓகே, அந்த எப்ப எடுத்துருங்க, உரானியான்னு போட்டிருக்குல்ல. பூரநாஸ்னா கிரீக்ல ஹெவன் அர்த்தம், அதுல இருந்து வந்ததுதான் ப்ரிபோசிஷன் எப்பு. வெர்பு வந்து பூரணம், நவுன். அந்த ப்ரிபோசிஷனும் நவுனும் சேர்ந்து வர்றதுனால இது காம்பவுண்ட் வெர்பு மாதிரி, ஆல்மோஸ்ட் காம்பவுண்ட் அட்ஜெக்டிவ் மாதிரி, ஹெவன்லி. அப்ப வானத்துக்கு உரிய இல்லைன்னா பரலோகத்துக்குரிய, ஓகே, அந்த மாம்சம். சரியா, அந்த மாம்சங்கள் இருக்குது. தேர் ஆர் ஹெவன்லி பாடிஸ். சரியா, இல்லைன்னா செலஸ்டியல்னு சொல்லலாம். ஹெவன்லிக்கு இன்னொரு வேர்டு வந்து செலஸ்டியல். சரியா, இங்கிலீஷ்ல வந்து தேர் ஆர் செலஸ்டியல் பாடிஸ் போட்டிருக்கு. நான் 40 பார்க்கிறேன். என்ன போட்டிருக்குது? ஹெவன்லி ஒரு வேர்டு, இன்னொன்னு செலஸ்டியல். தட் இஸ் ஓகே ஆன் ஹெவன் ஆர் எக்ஸிஸ்டிங் இன் ஹெவன், நாட் த ஹெவன்லி பாடி ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் ஏஞ்சல்ஸ். இல்லை. சரியா, இது வந்து ஹெவன்லி இல்லைன்னா செலஸ்டியல் பாடிஸ். இன்னொன்னு இருக்கு, காய்சோமாட்டா எப்பிகயா. அந்த எப்பி எடுத்துருங்க, ப்ரிபோசிஷன். கெயான்றதுல கேனா எர்த்துன்னு அர்த்தம். அந்த கே எர்த்து இல்லைன்னா லேண்டு. அந்த கேல இருந்து வந்ததுதான் ஜியோகிரபி. சரியா, கிரீக்ல கான்னு சொல்றோம், இங்கிலீஷ்ல ஜான்னு சொல்லுவோம். ஜியோகிரபிங்கிறது வந்து கேல இருந்து வந்தது. கேனா எர்த்து இல்லைன்னா லேண்டு, அதுல இருந்து வந்தாதான் எப்பிகியானா எர்த்லி. அப்ப பூமிக்குரிய மாம்சம். அப்ப 2 வகையான மாம்சத்தை பேசுறாரு. சரியா, ஒண்ணு செலஸ்டியல், இன்னொன்னு எர்த்லி. எர்த்லிக்கு இன்னொரு வேர்டு என்ன சொல்றாங்கன்னா டெரஸ்ட்ரியல்ங்கிறாங்க. டெரஸ்ட்ரியல் பாடிஸ் ஆஃப் எவ்ரிதிங் தட் லிவ்ஸ் ஆன் எர்த், பூமியில வாழ்றது. ஒண்ணு வந்து இங்கிலீஷ்ல சொல்ற செலஸ்டியல் ஹெவன்லி, எர்த்லிக்கு டெரஸ்ட்ரியல்ங்கிறாங்க. ஓகே, டெரைன்னு சொல்லுவாங்களா, அந்த டெரஸ்ட்ரியல்.
பட் எனவே ரெண்டு கைண்டா பிரிக்கிறார். வானத்துல இருக்கிற ஓகே இருக்கிற அந்த மாமிசம் வேற, பூமியில இருக்கிற மாமிசமும் அங்கேயும் இருக்குது, பூமியிலையும் மாம்சம் இருக்குது. பூமியிலையும் மாம்சம் இருக்குது. there are celestial bodies and there are terrestrial bodies. சரியா சொல்லிட்டு அடுத்தது ஹெட்டரா அனதர். ஓகே அனதர் தே கே டோன் எப்பிகேல் நவ் தட் ஆஃப் த எர்த்லி. அனதர் எர்த்லிங்கிறார். ஒன்னு ஹெவன்லின்னாரு, சாரி அல்லா ஹெட்டரா பட் மென் ஹே டோன் எப்போரியோ அப்படின்னு என்னது, பட் த க்ளோரி. ஓகே டாக்ஷான் போட்டிருக்கு பாத்தீங்களா, பட் த க்ளோரி ஆஃப் த ஹெவன்லி. சரியா இஸ் ஒன், ட்ரூலி ஒன். ஹெட்டரானா ஒன்னு. சரியா பரலோகத்துல அதாவது வானத்துல இருக்கிற மகிமை வந்து அது ஒண்ணு. ஓகே அது வேற. அதே மாதிரி அதே இதுல ஹெட்டரா டே எல்லாம் சேம், கே இங்கதான் மாறுது, டோன் எப்பிகியான். அதே மாதிரி பூமிக்குள்ள இருக்கிற ஓகே அந்த குரூப் வேற, அதையே வந்து இன்னொரு பேட்டர்ன்ல சொல்றாரு. சரியா சோ அதாவது ஒண்ணு கிடையாது, வேற வேற பாடிஸ் அப்படின்னு சொல்றாரு 40ல. சரியா 40 நான் படிக்கிறேன் பாருங்க. வானத்துக்குரிய மேனிகளும் ஒண்ணுன்னு போடுறது. இந்த மேனினா மாம்சம் தான், ஏன்னா எல்லாத்துலயும் சாக்ஸ் தான் யூஸ் பண்றாங்க. சரியா வானத்துக்குரிய மேனிகளும் உண்டு, பூமிக்குரிய மேனிகளும் உண்டு. அதான் வானத்துக்குன்னு பார்த்தோம், பூமிக்குன்னு பார்த்தோம். இப்ப வானத்துக்குரிய அந்த மேனி அந்த பிளஷ் மகிமையும் வேற, அதுல உள்ள குளோரி வேற டாக்டா. பூமிக்குரிய மேனிகளுடைய மகிமையும் வேற. சரியா சோ மகிமை வேறங்கிறாரு, டாக்ஷா வேறங்கிறாரு. சொல்லிட்டு இப்ப 41ல சொல்றாரு பாரு. 41ல என்ன சொல்றாரு பாருங்க. நானே 40 வாசிட்டேன். 41 காட்டுப்பா. இப்ப 41 காட்டுங்க பேப்டிஸ்ட். இப்ப என்ன பண்றாருன்னா வானத்துல என்னென்ன இருக்கு, ஓகே செலஸ்டியல் என்னென்ன இருக்கு, ஹேலியூ சன், ஹேலியாஸ்னா சன். ஒன் இஸ் த க்ளோரி ஆஃப் த சன்ங்கிறாரு. ஒன்னு சூரியனுடைய மகிமை. சரியா சூரியனுடைய மகிமை ஒண்ணுங்கிறார், அது ஒண்ணு. இல்லைன்னா வேற அல்லே டாக்ஷா ஹேலியோ ஹேலியாஸ், அதுல இருந்து வந்தாதான் ஹீலியம். சரியா அப்ப என்ன பண்றாரு மேல இப்ப ஓகே ஹெவன்லி அங்க இருக்கிறத சொல்றாரு. செலஸ்டியல்ல அங்கதானே உங்களுக்கு சன் இருக்கு, சூரியனுடைய அந்த மகிமை வேற ஒண்ணு. இன்னொன்னு அல்லே டாக்ஷா செலேனஸ், அந்த செலஸ்டியல்ங்கிறது வந்து இங்கே வந்தாலும் செலேனஸ் மூன் சந்திரன், அதோடைய ஓகே மூனுடைய க்ளோரி அது வேற. ஓகே சோ தேர் இஸ் ஒன் க்ளோரி ஆஃப் த சன் அண்ட் அனதர் க்ளோரி ஆஃப் த மூன். சரியா ரெண்டு சொல்லிட்டாரு. எங்க டெரஸ்டியல்ல மேல இருக்கிறதுல. சரியா சாரி செலஸ்டியல், செலஸ்டியல் தான் ஹெவன்லி. மேல இருக்கிறதுல சூரியன் சொல்லிட்டாரு. அடுத்தது நட்சத்திர சந்திரன் சொல்லிட்டாரு, மூன் சொல்லிட்டாரு, நிலா. அடுத்தது காய் அல்லா டாக்ஷா அஸ்டேரோன். அஸ்டேர்னா கிரீக்ல ஸ்டார், அதுல இருந்து வந்து அஸ்ட்ராலஜி. இந்த 3 மெஜை வந்தாங்கல்ல கிறிஸ்துமஸ்ல 3, அவங்களுக்கு எல்லாம் பேர் வந்து அஸ்டேர். அஸ்டேர்னா ஸ்டாரை பத்தி நல்லா படிச்சவங்க, நட்சத்திரத்தை பத்தி. ஸ்டார்னா நட்சத்திரம், அஸ்டேர். அதனாலதான் அந்த 3 அஸ்ட்ராலஜர்ஸ், அந்த 3 வைஸ் மென்மே அஸ்ட்ராலஜர்ஸ், நல்ல நட்சத்திரத்தை பத்தி படிச்சவங்க. சோ நட்சத்திரத்தோடைய மகிமை வேற. 3 சொன்னாரு, சூரியன், சந்திரன், அடுத்தது நட்சத்திரம். சரியா so one glory for the of the sun and another glory of the moon and another glory of the stars. இன்னொன்னு இப்ப ஸ்டாரை பத்தி பேசுறாரு. ஏன்னா சன் ஒண்ணுதான், மூணு ஒண்ணுதான், ஆனா ஸ்டார் மாத்திரம் ப்ளூரல்ல இருக்கு பாருங்க. ஓன் முடியுதா, அஸ்டே ரோன், அந்த ஓன்ல முடிஞ்சாலும் ஜெனிட்டிவ் ப்ளூரல், ஹேலியூ ஜெனிட்டிவ் சிங்குலர். ஓகே அடுத்தது செலேனேஸ்னு முடியுது, அதுவுமே சிங்குலர். அஸ்டேரோன் மாத்திரம் ப்ளூரல். அப்ப இந்த ஸ்டாரை பத்தி ஒரு வார்த்தை சொல்றாரு, அஸ்டேர் கார் அஸ்டேராஸ். ஸ்டார் ஒண்ணு ஒண்ணும். ஓகே ஃபார் ஸ்டார். ஓகே அடுத்தது காட்டுங்கப்பா, அடுத்த பக்கம் காட்டுங்க. ஸ்டார் ஃப்ரம் ஸ்டார் டயே ஃபெரை டிஃபர்ஸ், வித்தியாசம். என் டாக்ஷா மகிமையில ஒவ்வொரு நட்சத்திரமும் வேற வேற. அப்ப ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு மகிமை இருக்கு, பாத்தீங்களா? அப்ப நட்சத்திரங்கள்ல நிறைய இருக்கிறதுனால என்ன சொல்ல வர்றாருன்னா டிஃப்ரெண்ட் பாடிஸ் பா, டிஃப்ரெண்ட் ஃபிளஷ் பா. அதை சொல்ல வர்றதுக்கு ஸ்டார்லயே டிஃப்ரெண்ட் ஃபிளஷ் இருக்குங்க.
எங்க 41 வாசிங்க தமிழ்ல. 41. சூரியனுடைய மகிமையும் வேறே, சந்திரனுடைய மகிமையும் வேறே, நட்சத்திரங்களுடைய மகிமையும் வேறே. மகிமையிலே நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் விசேஷித்திருக்கிறது. நான் படிக்கிறேன் பாருங்க. The stars differed in எதுலன்னா in brilliance or brightness. கவனிச்சீங்களா? பிரைட்னஸ்லயே ஸ்டார் வந்து வித்தியாசமா இருக்கும். அந்த வித்தியாசத்தை தான் சொல்றாரு. பிரைட்னஸ்ல பிரில்லியன்ஸ் இல்லைன்னா பிரைட்னஸ். நான் கிரீக்ல படிக்கிறேன், சரியா? சோ பிரில்லியன்ஸ்லயும் இல்லைன்னா அந்த பிரைட்னஸ்லயும் வித்தியாசம் இருக்கும், சரியா? சோ அத பத்தி சொல்றாரு. இப்ப நம்ம 39ல இருந்து 41 வரைக்கும் பார்த்தது என்னன்னா டிஃபரண்ட் பாடிஸ், சரியா? ஃபர்ஸ்ட் சொல்றாரு எல்லாம் ஒரே விதமான மாம்சமே இல்லப்பா சொல்லிட்டு 39ல ஆரம்பிச்சுட்டு ஒண்ணுத்துக்கும் ஒரு மாம்சம் இருக்குமான்னு சொல்லி முதல்ல என்ன பண்ணாருன்னா there are terrestrial and celestialனாரு, heavenly அப்புறம் earthlyனாரு, பூமிக்குரியது. இப்ப பூமிக்குரியதை வந்து 4 பேசினாரு. இப்ப அதே மாதிரி ஹெவன்லிக்குரியதை எத்தனை பேசிருக்கிறாரு? சன்னு பேசினாரு, 3 பேசினாரு, ஸ்டார் பேசினாரு, சரிங்களா? சோ அததான் இப்ப நம்ம பார்த்தோம். 4 பத்தி பேசிட்டு இங்க வந்து 3 பத்தி பேசியிருக்கிறார், சரியா? சோ 3 காரியத்தை பத்தி, சன்னு 3 ஸ்டார். அங்க வந்து பேசின 4 வந்து நமக்கு தெரியும், சரியா? எந்த 4 பத்தி பேசினாருன்னு சொல்லி அங்க பார்த்தோம். அப்ப செலஸ்டியல் டெரஸ்டியல்னு பிரிச்சு குரூப்பா அவரே பிரிச்சு பவுலே ஒண்ணுத்துக்கும் மாம்சம் வேற அப்படின்னு சொல்லி எழுதுற. சோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது இதுதான். இப்ப 42ல இருந்து பார்க்கலாமா? நம்ம இன்னொரு 2-3 வசனங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஏதாவது நீங்க கேட்கறதுனா கேளுங்க. சோ என்ன சொல்ல வாராரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இப்ப வந்து எக்ஸ்பிளனேஷன் தான் கொடுக்குறாரு. சோ வாட் அப்படிங்கிறத நம்ம இன்னும் சொல்லல, எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு இருக்கிறாரு. ஹூட்டோஸ்னா அதனால் சோ ஓகே. எனவே ஆகையால் ஆல்சோ கே அனஸ்டாசிஸ். இப்ப பாயிண்ட் வராரு. அனஸ்டாசிஸ் டோன் நெக்ரோன். இந்த பிரேஸ் தயவு செய்து ஞாபகம் வச்சுக்கீங்க. அனஸ்டாசிஸ் டோன் நெக்ரோன்னா ரெசரக்ஷன் ஆஃப் தி டெட், மரித்தோரின் உயிர்த்தெழுதலுக்கு கிரீக்ல இதான். அனஸ்டாசிஸ்னா ரெசரக்ஷன், நெக்ரோன்னா டெட், நெக்ராஸ், சரியா? அப்ப இதே மாதிரிதான்ப்பா மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் இருக்கும்பா. இப்ப தெரியுதா? இந்த 3 வசனங்களுக்கு 39, 40, 41 எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு 42ல தான் அந்த 3 வசனங்களுக்குரிய ஒரு சம்மரியை கொடுக்கிறாரு. அதை போல, எதை போல? செலஸ்டியலு டெரஸ்டியலுக்கெல்லாம் வித்தியாசம் இருக்குல்ல அங்க இருக்கிற திங்ஸ்க்கெல்லாம், அதே மாதிரி மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் நல்லா கவனிங்க, வித்தியாசமா இருக்கும், ஒரே மாதிரி இருக்காது. இதை எப்படி சொல்றாரு? ஸ்பெயின், ஓகே, உங்களுக்கு தெரியும். ஸ்பெர்மா, ஸ்பெர்ம் அப்படின்னா சீடு, விதைக்கிறது, ஓகே. ஸ்பெரைட்டை அப்படின்னா டீகே, அழிவுள்ளதாய். டீகேனா அழிஞ்சு போறது, ஓகே. அழிஞ்சு போறதா விதைக்கப்படும், அழிவுள்ளதாய் விதைக்கப்படும். அதை நான் கிரீக்ல உங்களுக்கு பார்த்து சொல்றேன். ஸ்பெரைட்டைனா டு சோ, ஆமா. கரப்ஷன் which is subject to decay போடுறது. Corruption is also viewed as an evil power which affects all creation as a result of Adam's sin. ஆதாமுடைய பாவத்தினால, சரியா? இப்ப அந்த நல்ல கவனிங்க, பாவம் செய்யற சுபாவம் சாகிற வரைக்கும் இருக்கும். ஏங்க நீங்க என்னதான் ரட்சிக்கப்பட்டாலும் நீதிமானா மாறினாலும் பாவம் செய்யற சுபாவம் நமக்குள்ள இருக்கதான் செய்யும். இப்ப அதை வச்சு என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஆடமிக் இந்த சின்ஃபுல் நேச்சர் இருக்குது. அதனால நம்முடைய சரீரம் எப்படி விதைக்கப்படும்னா அழிவுள்ளதாய் விதைக்கப்படும். ஏன் அழியும்? ஏன் டீகே ஆகும்? ஏங்க டெஃபினட்டா நம்மளுடைய பாடி டீகம்போஸ் ஆகி டிட்டோரியேட் ஆகி டீகே ஆகுங்க, அழுகி போகுங்க, பாடி அழிஞ்சு போயிருங்க. அதுதான் சொல்றாரு, அழிவுள்ளதாய் விதைக்கப்படும். பாடியை பத்தி பேசுறாரு. சொல்லிட்டு ஆனா அதோட நிப்பாட்டல. எகைரோனா ரைஸ்ன்னு அர்த்தம், ஓகே, எழும்புறது. எகை ரைச்சேனா பாசிவ்ல போட்டிருக்கு, இட் இஸ் ரைஸ். அந்த எட்டைன்னு முடியுது இல்ல, ஸ்பை ரைச்சை, எகை ரைச்சை, அந்த எட்டையில முடிஞ்சாலே பாசிவ்னு அர்த்தம், சரியா? இட் இஸ் ரைஸ்ட். இட்டுனா என்னது? சோமா, பாடி.
ரைஸ்ட் எழுப்பப்படும். எப்படி எழுப்பப்படும்? என் ஸ்தோரா. ஓகே, ஸ்தோரால விதைக்கப்பட்டது. ஆனா எழுந்திருக்கும் போது என் பாருங்க, தர்சியா, அப்தர்சியா, அந்த ஆல்பா இருக்கு பாத்தீங்களா? ஓகே, அப்படியே மாத்துது. இம்மார்டாலிட்டி, அழிவில்லாததாய் எழுந்திருக்கும். அந்த ஸ்தோரா வாசிக்கிறேன். Incorruption, which is not subject to decay and controlled by sin. ஆமா, அப்ப அழிவில்லாததாய் எழுந்திருக்கும். எதுங்க? நம்மளுடைய பாடிங்க. சரியா? அழிவுள்ளதாய் விதைக்கப்படும். அதான் அந்த அக்ரிகல்ச்சரல் இமேஜரி, சீட் இமேஜரி பயன்படுத்துறாரு. நம்மள புதைக்கிறாங்கல்ல, பரி பண்றாங்கல்ல, அதுக்கு ஒரு இல்லஸ்ட்ரேட்டிவ் இமேஜரி யூஸ் பண்றாரு. அழிவுள்ளதாய் நம்மளுடைய சரீரம் விதைக்கப்படும். சரியா? ஆனால் அழிவில்லாததாய் எழுந்திருக்கும். அந்த எகைரைச்சை தான் முக்கியம். அதான் ரெசரக்ஷன் ஹோப். சரியா? அததான் அவர் எந்த வசனத்துல பேசுறாரு? 42ல பேசுறாரு. வாசிங்க, 42 வாசிங்க. கொஞ்சம் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணி வாசிங்கன்னா நல்லா இருக்கும். சோ தட் டப்பு நம்மளுக்கு மீனிங் புரிஞ்ச மாதிரி இருக்கும். 42 வாசிங்க பிஃபோர் வி மூவ் ஆன் டு 43. கம் ஆன். மரித்தோரின் உயிர் தெழுதலும் அப்படியே இருக்கும். அழிவு உள்ளதாய் விதைக்கப்படும், அழிவு இல்லாததாய் எழுந்திருக்கும். ரைட். இப்ப அதே பரிகளை பத்தி தான் பேசுறாரு. ஸ்பைரைட்டை இட் இஸ் சோன். என்னன்னா இன் அச்சிமியா. ஏங்க, டிமியானா சிமேனா ஹானருங்க. ஆல்பா போட்டு நெகட்டிவ் ஆக்குறாருங்க. அச்சிமியானா டிஸ்ஹானர். சரியா? கனவீனம். ஓகே, இல்லைன்னா ஹானர் இல்லாதபடி. ஓகே, ஹானர் இல்லாதபடி. ஹானர்னா மரியாதைன்னு சொல்லலாமா? ஓகே, அந்த மரியாதை இல்லாதபடி. தமிழ்ல கனவீனமே இருக்காது. கணம். ஆனர்னா கணம், கனவீனம்னா கணம் கொடுக்காது. அப்ப எப்படி விதைக்கப்படும்னா கனவீனமாய் நம்மளுடைய சரீரம் விதைக்கப்படும். ஆனரே இருக்காது பாடிக்கு. ஏங்க 4 நாள் ஆயிடுச்சு நாருமேங்கிறாங்கல்ல, அதான் டிஸ்ஹானர். இப்ப புரியுதா? டிகே டிஸ்ஹானர் என்னன்னு புரியுதா? 4 நாள் கழிச்சு நோண்டி பாருங்க, நாரும். அதான் அந்த லாசரு சொல்றாங்க மாதிரி 4 நாள் ஆயிடுச்சியா நாருமையாங்கிறாங்க. சரியா? சோ இது இப்ப கனவீனம் உள்ளதா நம்மளுடைய சரீரம் விதைக்கப்படும். திரும்பி பாருங்க, எகை நெய்ச்சி அதே தாங்க என் டாக்ஷா. ஆனால் மகிமையில எழுந்திருக்கும். அங்க அழிவில்லாமை, இம்மார்டாலிட்டி. இங்க மகிமை. சரியா? டிஸ்ஹானருக்கு ஆப்போசிட் ஹானர், குளோரி. டாக்ஷானா குளோரி. சரியா? அங்க டிகே அழிவுள்ளது, ஆனா அழியாமை, இம்மார்டாலிட்டி. அப்படியே கான்ட்ராஸ்ட். சரியா? இன்னும் முடிக்கவே இல்லை. சி, பால் இஸ் a குட் டீச்சருங்க. எவ்வளவு நிதானமா புரிந்து விசுவாசிகள் புரிஞ்சுக்கணும்னு சொல்லி டைம் எடுத்து அழகா எக்ஸ்பிளைன் பண்றாரு பாருங்க. அடுத்தது ஸ்பைரைச்சை, வேகமா போறேன். என்ன விதைக்கப்படும்? என் அஸ்தேனியா. அஸ்தேனியானா பலவீனம், வீக்னஸ். பலவீனம் உள்ளதாய் ஓகே விதைக்கப்படும். இந்த சோனுங்கிறது எல்லாமே நம்ம பாடி தாங்க. அழிவுள்ளதாய், சாரி, பலவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும். எப்படி எழுந்திருக்கும்? அதேதான் எகை ரைச்சே. இந்த பலவீனத்துக்கு ஆப்போசிட் என்ன? டுனாமை. டுனாமிஸ்னா பவர்னு இருக்கும். சரியா? அப்ப வல்லமை உள்ளதாய், பலம் உள்ளதாய் எழுந்திருக்கும். ரைஸ்ட் 2 வார்த்தை வருது. சோனு ரைஸ்ட், சோனு ரைஸ்ட், சோனு ரைஸ்ட். விதைக்கப்படும், எழுந்திருக்கும். சரியா? சோ அதுக்கு கான்ட்ராஸ்டா ஆப்போசிட்டான வேர்டு பார்க்கும் 43ல. சரியா? நானே வாசிட்டா 43. கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், மகிமை உள்ளதாய் எழுந்திருக்கும். பலவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், பலம் உள்ளதாய் எழுந்திருக்கும். அப்ப ரெசரக்ஷன் ஹோப்பை பத்தி தெளிவா சொல்றாரு. ரெசரக்ஷன் இருக்கு, ஆனா எப்படி இது நடக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லி 44ல சொல்றாரு. சரியா? 43ல சொல்றாரு. இப்ப 44. ஓகே, 44 பார்க்கலாமா? 44 பார்த்துட்டு ஒரு சின்ன பிரேக் எடுக்கலாம். சரியா? 44 பார்த்துட்டு பிரேக் எடுக்கலாம். ஏன்னா நம்ம 39 பார்த்துருக்கோம். 39, 40, 41, 40, 42, 44 ஒரு 6 வருஷம் பார்த்துட்டு பிரேக் எடுக்கிறது நல்லது. இப்ப 44 பார்க்கலாம். 44ல ஸ்பைரைச்சே திருப்பியும் விதைக்கப்படும். சோமா. இங்க பாத்தீங்களா? என்ன சரீரம் விதைக்கப்படும்? சூக்கிகான். ஓகே, சூக்கிகான். என்னது சூக்கிகான்னா? நேச்சுரல். சரியா? That which pertains to the soul, a physical body which is okay to earthly life and is subject to sin. Okay, so அப்ப எப்படி விதைக்கப்படுமா? 44 நம்மளுடைய சரீரம். என்ன சரீரம்? நேச்சுரல்னா
நம்மள்ட்ட இப்ப இருக்குல்ல, தமிழ்ல ஜென்மம்னு போட்டிருக்கு. ஓகே, ஜென்மம்னா ஆரம்பத்துல இருந்தது. ஜென்ம சுபாவம்ங்கிறாங்கல்ல, ஜென்ம சரீரம் விதைக்கப்படுது. ஜென்மனா ஒண்ணு இல்லைங்க, நம்ம பிறந்து என்னதான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாலும் அந்த பாவ சரீரம், பாவ சுபாவம் உள்ள சரீரம், அதான் ஜென்ம சுபாவம். சரியா? அப்ப ஜென்ம சுபாவம் இருக்குமான கடைசி வரைக்கும் இந்த ஜென்ம சுபாவத்தோட தான், பழைய மனுஷனோட தான் நம்ம போராடிக்கிட்டே இருக்கணும். அதுக்குதான் பரிசுத்தாவியானவர் உள்ளத்துல இருக்கிறார், வேத வசனங்களை கொடுத்திருக்கிறார், ஐக்கியத்தெல்லாம் கொடுத்திருக்கிறார். சரிங்களா? சோ இப்ப ஜென்ம சரீரம் என்ன பண்ணும்? விதைக்கப்படும். சரியா? பாவம் உள்ள சரீரம் எப்படி எழுந்திருக்கணும்? அப்படியே ஆப்போசிட். என்னது? நுமாட்டிகான். நுமாட்டிகான் கீழே பாருங்க, நுமாட்டிகான் எகைரைட்டே சோமா. அந்த பாடி எப்படி எழுந்திரிக்கப்படும்னா ஆவிக்குரியதா எழுந்திரிக்கப்படும். அப்ப ஜென்மத்துக்கு ஜென்ம சுபாவ, ஜென்ம அந்த மனுஷனுக்கு ஆப்போசிட் வந்து ஆவிக்குரியவன், நேச்சுரலுக்கு ஆப்போசிட் ஸ்பிரிச்சுவல், நுமாட்டிகான். சரியா? சோ என்ன கான்ட்ராஸ்ட் பாருங்க. ஸ்பிரிச்சுவல் that pertains to spirit refers to a physical body renovated, கவனிங்க, by the spirit of God. ஏன்னா ஸ்பிரிட் ஆஃப் காட் ரெனோவேட் பண்ணுவாராங்க நம்ம பாடியை. அண்ட் therefore ஓகே டு ஹெவன்லி இம்மார்டாலிட்டி. பாத்தீங்களா? அழிவே இல்லாம நம்ம ஆவிக்குரிய விதத்துல எழுந்திருப்போம். சரியா? சோ அததான் அங்க போடுறது. சோ which denotes an ethical or dynamic relationship. ஓகே, ரைட். ஓகே, எஸ்டில் இப்ப நம்ம பார்த்தது வந்து 44 வாசிக்கிறேன். 44 ரைட். It is sown a physical body, it is raised a spiritual body. ஓகே, அது சொல்லிட்டு if இருந்தா எஸ்டில் சோமா சூக்கிகான். ஓகே, சைக்கிகான். என்னது சூக்கிகான்? என்னது? இஃப் there is a natural body, அப்ப ஜென்ம சரீரம் ஒண்ணு இருந்துச்சுன்னா, இருக்குதா இல்லையா? இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா நம்புறீங்கல்ல? ஜென்ம சுபாவத்தை நம்புறீங்கல்ல? அப்ப ஜென்ம சுபாவத்தை நீங்க நம்புனீங்கன்னா டெஃபினட்டா என்ன பாடியும் இருக்குது. எஸ்டின் காய் there is also pneumaticon soma. அப்ப நேச்சுரல் பாடி மாதிரியே ஸ்பிரிச்சுவல் பாடி இருக்குது. இஃப் there is a physical body, there is also a spiritual body. புரியுதுங்களா? சோ அததான் அவர் வந்து டிஃபைன் பண்ணி காட்டுறார். நானே வாசிக்கிறேன். 44. ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரம் உண்டு, ஆவிக்குரிய சரீரமும் உண்டு. ஓகேவா? ரைட். Baptist, you can. Okay, right. So 44 வரைக்கும் நம்ம பார்த்தோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 44 வரைக்கும் பார்த்துட்டோம். டெஃபினட்டா உங்களுக்கு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும். ஏதாவது ஷேர் பண்ண விரும்புனீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. ஏதாவது புரியலன்னா கேளுங்க, இல்லைன்னா நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ஓகேவா? நான் கேட்கட்டா? நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா நான் கேட்கறேன். அப்ளிகேஷன், அப்சர்வேஷன், இன்டர்பிரிட்டேஷன், அப்ளிகேஷன். சோ வாட்? எதுக்கு இவ்வளவு ஸ்டெயின் எடுத்து பவுல் எக்ஸ்பிளைன் பண்ணணும்? கம் ஆன், வாட் டு யூ திங்க்? ஏங்க ஒரு சென்டென்ஸ் எழுதிட்டு போயிடலாங்க. எதுக்கு இவ்வளவு மைனூட்டா ஆல்மோஸ்ட் 7-8 வெர்சஸ் பார்த்துட்டோம்? ஒய்? கம் ஆன், ஷேர் பண்ணுங்க. உயிர்த்தெழுதலை குறித்து தெளிவான ஒரு கருத்தை அவர் சொல்றாரு. அந்த கொரிந்து சபை மக்களுக்குள்ள இருந்த குழப்பங்கள் எல்லாம் நீக்கிறதுக்காக ஸ்டெப் பை ஸ்டெப்பா நல்லா புரியுற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. நீங்க சொல்ற விளக்கமும் நல்லா புரியுற மாதிரி. ஓகே, ரைட். இப்ப ஷீலா பிரிச்சு நான் கேட்கறது என்னன்னா, கொரிந்தியன்ஸ் இருக்கட்டும், இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் நமக்கும் சோ வாட்? வேற யாராவது கூட ஹெல்ப் பண்ணுங்க. ஷீலா பீட்டர் சிஸ்டருக்கு தேங்க்யூ ஃபார் ஓப்பனிங் யுவர் மவுத் அண்ட் ஷேரிங். மத்தவங்களும் ஹெல்ப் பண்ணுங்க. சோ வாட்? வாங்க பாபு, வெல்கம். நம்மளும் அந்த உயிர்த்தெழுதலின் நம்பிக்கைக்குள்ளாக ஸ்ட்ராங் ஆகலாம். அந்த விசுவாசம், நம்பிக்கை, உயிர்த்தெழுதல் உண்டு அப்படிங்கறத நிச்சயத்தோட நம்ம வாழலாம். மரணம் குறித்து பயப்படாம இருக்கலாம். எக்ஸாக்ட்லி. டு ஸ்ட்ரெங்தன் எழுதிக்கங்க. டு
strengthen our faith regarding my resurrection. அவர்னு சொல்லாதீங்க. நான் இன்னைக்கு மரிச்சாலும் I have a hope. அது ஃபெய்த்னு சொல்ல மாட்டாங்க, ஹோப்பும்பாங்க. எல்பிடாஸ், எல்பிஸ், நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கை அது விசுவாசம் இல்ல, நம்பிக்கை. ஏன்? வரப்போறத நம்புறது வந்து நம்பிக்கை. இப்ப இருக்கிறது விசுவாசம். அப்ப என்ன நம்பிக்கை எனக்கு நமக்கு இருக்கணும்னா, சாவை பத்தி பயப்படக்கூடாது. Death is the gateway for eternal life. மரணம் தான் நித்தியமான ஒரு ஜீவனுக்கு வந்து ஒரு கேட்வே, ஒரு வாசல். இதெல்லாம் வந்து பாட்டா எழுதலாம், இதெல்லாம் சொல்லி மக்களை நல்லா என்கரேஜ் பண்ணிடுவாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு உங்களுக்கே தெரியும், there is a fear of death. சுத்துருவோமா? எப்படி மறிச்சாலும் சரி, ஏங்க டெத் கேன் எம்ப்ரேஸ் மீ எனி ஃபார்முங்க. அது ஆக்சிடென்டா இருக்கலாம், ஒய் நாட். டிசீஸா இருக்கலாம், ஒய் நாட். சடனா ஏதாவது இருக்கலாம், ஒய் நாட். எப்படி மரணம் வந்தாலும் சரி, நமக்கு இந்த நம்பிக்கை இருக்கணும். இதுதான் நான் நினைச்சது. சரியா? சிஸ்டரும் சொன்னாங்க. வேற ஏதாவது கோணத்துல யோசிக்க முடியுமா? கமான், எனிபடி? வேற ஏதாவது ஷேர் பண்றீங்களா? Why Paul is taking so much efforts to explain about the different bodies, okay, different flesh, celestial, terrestrial. அந்த டிஃபரன்ஸ், உயிர்த்தெழுந்தாலும் உயிர்த்தெழுந்த சரீரத்துல உள்ள அந்த டிஃபரன்ஸையும் அவர் வந்து மென்ஷன் பண்றாரு. அதாவது மேல வந்து எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க அப்படின்றது. இப்ப ஸ்தேவானு நானும் ஒன்னா இருக்க முடியாது. அவர் கர்த்தருக்காக ரத்த சாட்சியா மரிச்சார். அவரோட மகிமை வேற. அப்ப நம்ம வந்து வேற. நம்மளோட ஊழியம் எவ்வளவு 100% அந்த கர்த்தருடைய சித்தத்தை ஃபில் பண்றவங்க எப்படி இருப்பாங்க, அதுக்கு கம்மியா ஃபில் பண்றவங்க எப்படி இருப்பாங்கன்றத நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்குவோம். தெரியலையா? எனக்கு என்னமோ இதுல வந்து பார்ஷியாலிட்டி இருக்கிற மாதிரி தெரியுது. தெரியல, அப்படி ஏதாவது கிரடேஷன் இருக்குமான்னு தெரியல. அதர்ஸ் கேன் ஹெல்ப் மீ. பாபு பாஸ்டர் சொல்றாரு, கிரடேஷனை பத்தி பேசுறாரு. கிரடேஷன்னா சிலவங்க நல்ல சரீரம் கொடுக்கப்படும், சிலவங்களுக்கு அதை விட கம்மியா. தெரியல, எனக்கு தெரியல. ஐ டோன்ட் திங்க் அது சரீரம்ல அந்த என்ன சொல்றது, பரலோகத்தில் பெரியவன், பூமியில பெரியவன் எனப்படுகிறவன் பரலோகத்தில் சிறியவன் எனப்படுவான்னு சொல்லி சொல்றாங்க. அந்த தெரியல எனக்கு. ஆனா பாடி வித்தியாசமா இருக்கும், பட் அதுல வந்து கிரடேஷன் இருக்குமான்னு தெரியல எனக்கு. someone can help me. ஆனா டெஃபினட்டா ரெசரெக்டட் பாடி இருக்கும், அது ஒவ்வொருத்தவங்களுக்கு வித்தியாசமா இருக்குங்கிறது வந்து இதுல நமக்கு தெரியுது. சரிங்களா? அது தெரியுது. ஆனா நமக்கு தெரியல எப்படி இருக்கணும், இன்னும் எனக்கு தெரியல. இன்னொரு இடத்துல சொல்லியிருக்காருல பிரதர், ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் ரட்சிக்கப்படுவான், ஆனால் அவனோ அக்கினியில் அகப்பட்டு ரட்சிக்கப்பட்டது தப்பினது போல் இருப்பான்னு சொல்லியிருப்பார். ஆமா, அந்த அப்ப வந்து அத வந்து இதோட நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம். ஓகே சரி ஓகே, ரைட். எனிபடி எல்ஸ் வேற ஏதாவது கண்ணோட்டத்துல சொல்றீங்களா? அப்படி இல்லைன்னா we can move on to 45. இன்னைக்கு முடிஞ்சா 45 to 49 வரைக்கும் முடிச்சிடலாம். சரியா? ஏன்னா 50ல இருந்து 58 வரைக்கும் நெக்ஸ்ட் வீக் பார்த்துக்கலாம். சரியா? சோ நமக்கு கிரீக் பைபிள் ஸ்டடி அடுத்த வாரத்தோட முடியுது. சரிங்களா? நம்ம என்ன பண்ணிடுவோம், 1 கொரிந்தியர் 15 அடுத்த வாரத்தோட முடிச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் ஜனவரியில நம்ம 1 கொரிந்தியர் 16 எடுத்துடலாம். சரியா? ஸோ தட் இஸ் அவர் பிளான். கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்க. ஏன்னா 3rd and 4th வீக் ஐ நோ டெஃபினெட்ல பிஸியா இல்லைனாலுமே கேரல்ஸ் மற்ற காரியங்கள்லாம் வரும். ஸோ ஒரு 2 வீக்ஸ் நமக்கு பிரேக் இருக்கும். சரியா? அதனால இப்போ என்னோட பிளான் என்னன்னா, we will study till verse 49 வரைக்கும் பார்க்கலாம். ஓகே பேப்டிஸ்ட், கேன் யூ ஹெல்ப் அஸ்? 45 காட்டுங்க. 45. இப்ப பவுல் யாருக்கிட்ட வர்றாருன்னா ஆடம் கிட்ட வர்றாரு. சரியா? ஆதாம பத்தி பேசுறாரு.
45 ராஜா, 45. ஓகே, 45 பார்க்கலாம். Right, I have 45. Yes. Hutas, okay, Hutas. So also, அதனால அத போலவே gegraptai, okay, graphona right, gegraptai na present perfect. It has been written. எழுதி இருக்குது. ஓகே, எழுதி இருக்குது. என்ன எழுதி இருக்குது? எகெனெட்டோ, இதுல சப்ஜெக்ட் என்ன? ஹோ புரோட்டாஸ் ஆந்திரபாஸ் ஆடம். இதுதான் வந்து சப்ஜெக்ட். த ஃபர்ஸ்ட் மேன் ஆடம். புரோட்டோகால்னு சொல்றோம்ல, அதுல இருந்து வந்ததுதான் புரோட்டாஸ். புரோட்டாஸ்னா ஃபர்ஸ்ட், ஆந்திரபாஸ்னா மேன், ஆடம். கிரீக்ல ஆடம் தான். ஓகே, அடாம், அடாம், அடாம் அப்படின்னு போட்டு அடாம். சோ முதல் மனுஷன், ஓகே, யாரு? ஆதாம். எழுதி இருக்குதான். முதல் மனுஷன் எப்படி ஆனான்? பிகேம், பிகேம் எகனட்டோன் ஆரம்பிக்கிறதுல பிகேம், எப்படி ஆனா? சூகே ஜோசான். அந்த ஜோசான்னா ஜோயேன்னு அர்த்தம். ஜோயேனா லைஃப், அதுல என்னன்னா ஜுவாலஜி. ஜோசான் லைஃப், சூகேனா சோல், உயிருள்ள இல்லைன்னா ஜீவனுள்ள ஆத்துமாவா மாறணும். யாரு? ஆதாம். ஓகே, ஜீவனுள்ள ஆத்துமாவா முதல் மனிதன் ஆகிய ஆதாம் மாறினான். ஓகே, பிகேம் ஃபர்ஸ்ட் மேன். ஓகே, ஆடம் பிகேம் எஸ் லிவிங் சோல். சரியா? இல்லைன்னா லைஃப் கிவிங் ஸ்பிரிட்னு போடுறது. லைஃப் கிவிங் ஸ்பிரிட். ஓகே, ஜீவன் கொடுக்கிற அந்த ஆவி ஆத்மாவா அவன் ஆனான். அந்த லைஃப் தான் முக்கியம். அதுல ஜோயேனால எட்டர்னல் லைஃப், லைஃப். ஓகே, ஆடம் பிகேம் a life giving spirit. Right. ஃபர்ஸ்ட், எஸ், முந்தின மனுஷன் ஆதாம். ஓகே, இதுல வந்து தமிழ்ல ஜீவ அப்படின்னு போட்டது. லைஃப், ஜீவ ஆத்மா ஆனான் என்று எழுதி இருக்குது. அதுக்கப்புறம் ஹோ எஸ்கட்டாஸ், அந்த புரோட்டாஸ்ன்னு போட்டுருந்துச்சுல, அதுக்கு ஆப்போசிட் வந்து எஸ்கட்டாஸ். புரோட்டாஸ்னா முந்தி, எஸ்கட்டாஸ்னா பிந்தி, கடைசி. சரியா? அதுல இருந்து வந்தாதான் எஸ்கட்டாலஜி, கடைசி காலங்களில் பத்தி படிக்கிறது பத்தி எஸ்கட்டாலஜி. அப்ப கடைசி ஆதாம். ஓகே, எய்ஸ் நூமா, அதேதான், ஜோயே தான். ஜோயோ பொயோயின், அந்த பொயோ சேர்ந்திருக்கு. பொயோனா கிவ், டூ இல்லைன்னா மேக், லைஃப் கிவிங் ஸ்பிரிட். அப்ப பின்னாடி வந்த ஆதாம், கடைசிய வந்த ஆதாம், ஓகே, உயிர் கொடுக்கிற, ஓகே, லைஃப் கிவிங், உயிர்ப்பிக்கிற. ஓகே, அவன் வந்து ஆவியானான் இல்லைன்னா ஆத்மா ஆனான் அப்படின்னு சொல்லி போடு. உயிர்ப்பிக்கிற ஆவியானான் அப்படின்னு போடு. அப்ப முந்தின ஆதாம் வந்து ஜீவனுள்ள ஆத்மாவானா, பின்னாடி வந்த ஆதாம், ஓகே, உயிர்ப்பிக்கிற ஆவியானான். சரி, இப்ப சொல்லுங்க, முந்தனி வந்த ஆதாம் நமக்கு தெரியும், பின்னாடி வந்த ஆதாம் யாரு? ஜீசஸ். ஜீசஸ். எஸ், ஜீசஸ் கிரைஸ்ட் தான் லைஃப் கிவிங்னு போடுறது. முன்னாடி பாத்தீங்கன்னா ஆதாம பத்தி, ஃபர்ஸ்ட் ஆதாம பத்தி பேசும்போது லைஃப் லிவிங்னு போடுது. அந்த அண்டர்லைன் பண்ணுங்க. சோசான்னா லிவிங், வெறும் ஜீவாத்மா தான். ஆனா கடைசி ஆதாம் இயேசு கிறிஸ்து லிவிங் இல்ல, லைஃப் கிவிங். அதனாலதான் ஜோயோ பொயோன்னு போடுது. அந்த வார்த்தை முக்கியம். சரியா? ஜீவன் கொடுக்கிற ஆத்மாவா நமக்காக ஜீவன் கொடுத்தார்ல. ஆதாம வச்சு அவர் சொல்றார். சரியா? சோ அந்தபடி முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்மானான் என்று எழுதியிருக்குது. பிந்தின ஆதாம் எழுதிங்க. பிந்தின ஆதாம் இயேசு கிறிஸ்து உயிர்ப்பிக்கிற ஆவியானார். சரியா? ரைட். அடுத்தது 46 கடுங்க. 46 46 45ல நம்ம பார்த்தது. சரியா? The first man Adam became a living being. The last Adam became a life-giving spirit. Right. இப்ப 46ல என்ன பேசுறாரு? However, okay, but who proton first வந்தவன் இல்லங்கிறாரு. என்ன இல்ல? டூ நுமாட்டிகான்,
அப்ப ஃபர்ஸ்ட் வந்த ஆதாம் ஆவிக்குரியவன் அல்ல. ஊனா நாட்டு, சரியா? புரோட்டான்னா ஃபர்ஸ்ட் ஆடாம். த ஃபர்ஸ்ட் வாஸ் யாரு? ஆதாம். அவன் வந்து ஸ்பிரிச்சுவல் இல்ல, அவன் ஆவிக்குரியவன் கிடையாது. பட் யாரு? பட் டோ சூக்கிகான் அவன் நேச்சுரல், அவன் ஜென்ம சுபாவம் உள்ளவன், சரிங்களா? அவன் வந்து ஸ்பிரிச்சுவல் கிடையாது. ஆனா பின்னாடி வந்தார் பாத்தீங்களா, எப்பைட்டானா பிறகு வந்தார்ல, எப்பைட்டானா பிறகு. டோ நுமாட்டிகான், ஆனா பின்னாடி வந்தவர் ஸ்பிரிச்சுவல், சரியா? முன்னாடி வந்த ஆதாம் ஸ்பிரிச்சுவல் இல்ல, அவன் ஜென்ம சுபாவம் உள்ளவன், அந்த சரீரம் வச்சிருந்தவன். ஆனா பின்னாடி வந்தவர் ஆவிக்குரியவர், ஆவிக்குரிய சரீரத்தை நமக்கு தராரு. அவரும் ஆவிக்குரிய சரீரத்தை வச்சிருக்காரு. 46ல தான் வாசிங்க, யாராவது ஒருத்தர் 46 வாசிங்க. 46 குயிக்கா வாசிங்க. ஆகிலும் ஆவிக்குரிய சரீரம் முந்தினதல்ல, ஜென்ம சரீரமே முந்தினது, ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது. அதுல 45 வாசி. ஓ 45 வாசிங்க. இல்ல அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்மாவானான் என்று எழுதியிருக்கிறது. படிச்சாச்சா? பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார். இல்ல அது 46 முடிச்சிட்டோம்ல, நம்ம 45 முடிச்சிட்டோம்ல இல்லையா? 46 முடிச்சிட்டோம், தமிழ்ல தான் வாசிக்கல. தமிழ்ல தான், ரைட். ஆகிலும் ஆவிக்குரிய சரீரம் முந்தினதல்ல, ஜென்ம சரீரமே முந்தினது, சரியா? ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது. ஆனா 46ல எப்படி போட்டிருக்குன்னா, இட் இஸ் நாட் த ஸ்பிரிச்சுவல் விச் இஸ் ஃபர்ஸ்ட், அப்படி போட்டிருக்க பாருங்க. அல்லா ஊ புரோட்டான் டோ நுமாட்டிகன். அத வாஸ்தவமா ஏங்க 46 காட்டுங்க பேப்டிஸ்ட். 46 காட்டுங்க பேப்டிஸ்ட். 46. எஸ், கரெக்ட் கரெக்ட், ரைட் ரைட். ஃபர்ஸ்ட் வந்து ஆவிக்குரியது, கரெக்ட் ரைட். நான் வாசிக்கிறேன், இங்கிலீஷ்ல கேளுங்க. பட் இட் இஸ் நாட் தி ஸ்பிரிச்சுவல் விச் இஸ் ஃபர்ஸ்ட். ஸ்பிரிச்சுவல் ஃபர்ஸ்ட் கிடையாது, சரியா? பட் தி பிசிக்கல், ஓகே, அந்த ஜென்ம சுபாவம் தான். பட் தென் தி ஸ்பிரிச்சுவல் பின்னாடி வந்ததுதான் ஆவிக்குரிய. இப்ப 47 காட்டுங்க. இப்ப 47ல நம்ம பாக்குறது என்னன்னா, அதே ரிலேட்டடா பேசுறாரு 47ல. ஹோ புரோட்டாஸ் ஆந்திரபாஸ், முதல் மனுஷன் இருக்கான்ல, அவன் எங்கேருந்து வந்தான்? எக்குனா அவுட் ஆஃப், ஃப்ரம், கேஸ், கேனா எர்த்துன்னு சொன்னான்ல, அவன் பூமியில இருந்து வந்தான். முதல் மனுஷன் வந்து ஆதாம் பூமியில இருந்து வந்தான், உங்களுக்கு தெரியும், சரியா? ஜெனிசிஸ்ல. காய்காஸ் மேட் ஆஃப் டஸ்ட், ஓகே. அத 47 நான் கிரீக்ல வாசிக்கிறேன். அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? காய்காஸ்னா dusty. The word stresses mortality due to earthly origin. earthly origin காட்டுறதுக்காக தான் டஸ்ட்னு போடுறது. அவன் வந்து மண்ணுல இருந்து வந்தான், சரியா? மண்ணுல இருந்து செய்யப்பட்டான், மண்ணுல இருந்து வந்தான். இது ஆதாம் பத்தி நமக்கு தெரியும். அடுத்தது ஹோ டியூட்டராஸ், ரெண்டாவது வந்தார்ல, ரெண்டாவது மனுஷன் ஆந்திரபாஸ். ஏன் மனுஷன்? இயேசு கிறிஸ்து மனுஷனா வந்தார்ல. இப்ப நம்ம கிறிஸ்துமஸ் அதான் இது பண்றோம். The second man, இயேசு கிறிஸ்து அங்க மேன் போட்டிருக்கு, ஆந்திரபாஸ். அவரு எங்க இருந்து வந்தாரு? He is from Uranus. Uranusனா heaven, பரலோகத்துல இருந்து வந்தவர், சரியா? அப்ப the first man was from earth, a man of dust, man made of dust. The second man is from heaven, சரியா? நானே தமிழ்ல வாசிக்கிறேன். முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன், அதான் இந்த மேட் ஆஃப் டஸ்ட். இரண்டாம் மனுஷன் இயேசு கிறிஸ்து, வானத்திலிருந்து வந்த கர்த்தர். இதான் 47, சரியா? என்னென்னலாம் கான்ட்ராஸ்ட் கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்றாரு பாருங்க. 48 போப்பா, 48, 49, 50 பார்த்து முடிச்சோம், சரியா? சோ 48ல பாருங்க. பொயாஸ், அது மாதிரி ஆஸ் காய்காஸ் மேட் ஆஃப் டஸ்ட். அப்ப இந்த டஸ்ட்ல இருந்து வந்தான்ல, மண்ணுல இருந்து வந்தான்ல, அதே போல பொயோட்டாய் காய். அப்ப பூமியில இருந்து வந்தவங்க எல்லாமே டஸ்ட் தான், சரியா? as was the man of dust, so are those who are of the dust, சரியா? அவன் பூமியில இருந்து வந்தான்,
அதனால எல்லாமே பூமியில இருந்து வந்தவங்க எல்லாமே அதே மாதிரிதான். சோ ஆல்சோ, சரியா, எல்லாம் ஒண்ணுதாங்கிறாரு. பூமியில இருந்து வந்தவங்க அதே மாதிரி ஹோ ஹோயாஸ், அதே மாதிரி ஹோ எப்போருனியாஸ், அந்த ஊரனவுன்னு இருக்கு பாருங்க, எப் ஊரனியாஸ், ஹெவன்ல இருந்து வந்தவன். ஓகே, சோ ஆர் தோஸ் எ மேன் ஆஃப் ஹெவன், சோ ஆர் தோஸ் ஹூ ஆர் ஆஃப் ஹெவன். அப்ப என்ன சொல்ல வர்றாரு 48ல அவர் சொல்ல வர்றது என்னது? மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ, யாரு? ஆதாம். மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவங்க தான். சோ ஆர் தோஸ் ஆஃப் த டஸ்ட். மண்ணானவன் யாரு? ஆதாம். மண்ணானவர்கள் யாரு? நீங்களும் நானும் அப்படிப்பட்டவங்க தான். வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ, யார் வானத்துக்குரியவர்? ஹெவன்லி ஜீசஸ் கிரைஸ்ட். அப்ப வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களை, வானத்துக்குரியவர்கள் யாரு? நீங்களும் நானும் தான், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்க. சரியா? வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. அப்ப என்னன்னா ஜீசஸ் உடைய ரெசரக்ஷனோட நம்மள கம்பேர் பண்றாரு. சரியா? சோ அப்படிப்பட்டவர்களே அப்படின்னு சொல்லி 48 சொல்றாரு. We will move on to 49. 49 கண்டுப்பா. சோ நம்மளுடைய படைப்பை பத்தி பேசுறாரு. 49ல அவர் சொல்றது என்னன்னா காய் கத்தோஸ். 49 காட்டுங்க பேப்டிஸ்ட். காய் கத்தோஸ். அதே போல 49 காய் கத்தோஸ் பாருங்க. எஃபோரியா செமன். எஃபோரியா செமன்னா பெரியோ வியர். நம்ம அணிஞ்சிருக்கிறது, தமிழ்ல தரித்திருக்கிறதுன்னு போட்டிருக்கோம். சரியா? அது சென்ஸ் ஆஃப் வியரிங் க்ளோத்ஸ். சரியா? எ பிரஸ்ட் பிளேட், எ பேட்ஜ், அதே மாதிரி நம்ம அணிஞ்சிருக்கோம்ல, அது we have worn as. நம்மளும் அதை அணிஞ்சிருக்கிறோம். எதை அணிஞ்சிருக்கிறோம்? தேன் எக்கைனா டு காய்கோ. நம்ம இந்த எர்த்ல இமேஜ இப்ப நம்ம போட்டிருக்கோம். எப்படி ட்ரெஸ் போட்டிருக்கோம் அதே மாதிரி. சரியா? ஆர்மர் போட்டிருக்கோம்ல, அதே மாதிரி நம்ம இப்ப எப்படி இருக்கோம்னா 49ல ஜஸ்ட் as we have born the image of, ஓகே, இல்லைன்னா born earthly. சரியா? இமேஜ் ஆஃப் த எர்த்லி. சோ அதை இப்ப நம்ம தரிச்சிருக்கிறோம். அங்க பாருங்க, we have born. இப்பதான் தரிச்சிருக்கிறோம்னு சொல்லி போட்டிருக்கு. ஓகே, பிரசன்ட் டென்ஸ்ல. இப்ப நம்ம மண்ணான அந்த இதை என்ன பண்ணிருக்கோம், இமேஜ். அந்த எய்கோன்னு போட்டிருக்குல்ல, அது கிரீக் விட எய்கான். அது ஐகான். இந்த ஃபோர்ட் ஐகான் போடுறாங்கல்ல, ஐகான்னா இமேஜ்னு அர்த்தம். சரியா? ஐகான் அதுல இருந்து வந்தாதான் இது எய்கோனா. சோ அப்ப பூமிக்குரிய இமேஜை தான் நம்ம இப்ப பெற்றிருக்கிறோம், அணிஞ்சிருக்கிறோம். இப்ப அணிஞ்சிருக்கிறோம். இது பிரசன்ட் டென்ஸ். இப்ப ஃபியூச்சரை போடுறாரு பாருங்க. we shall bear for a soman. அந்த சோமன் சிக்மா வருதுல, அது ஃபியூச்சர். வாசிக்கிறேன். for your soman அப்படின்னா என்னது? the reading of the accepted instead of since the context is direct in okay. ஃபியூச்சர்ல போட்டிருக்குது என்னன்னா we shall bear. ஓகே, ஃபெரோ அப்படிங்கிற வெளில இருந்து வந்தாதான் இது. ஃபெரோனா கேரின்னு அர்த்தம், அணிஞ்சிருப்போம். நம்ம ஃபியூச்சர்ல we shall bear. எதை அணிஞ்சிருப்போம்? தேன் எய்கோனா இமேஜ் டு வந்துருச்சு பாருங்க. பூரணம் வந்துருக்கு பாருங்க, எப்பூரணியோ. அப்ப பரலோகத்துக்குரிய அந்த மகிமைய, அந்த இமேஜ நம்ம ஃபியூச்சர்ல அணிஞ்சிருப்போம். சரியா? இப்ப we have worn the image of man of dust. We shall also bear the image of man of heaven. Image of heaven. சரியா? அதுதான் 49ல அவர் சொல்றாரு. சோ நான் தமிழ்ல வாசிக்கிறேன். மேலும் மண்ணானவனுடைய சாயலை, அதான் இமேஜ்னு பார்த்தோம். சரியா? எர்த்லி நாம் அணிந்திருக்கிறது போல. இப்ப போட்டிருக்கோம்ல, நம்மளுடைய ஃபிளஷ் அண்ட் பிளட் இருக்கிற அந்த ட்ரெஸ், இந்த சரீரம் சோமா. இப்படி நம்ம சாயலை பெற்றிருக்கிறோம். இப்ப மண்ணான சாயலை. அதே போல வானவருடைய ஸ்பிரிச்சுவல் அந்த சாயலையும், அதாங்க முக்கியம், அணிந்து கொள்ளுவோம். we shall bear. ஸ்ட்ராங்கான ஃபியூச்சர்ல போட்டிருக்க, வில்லுன்னு போடல. we shallனா கட்டாயம். சரியா? அந்த சாயலை நாம் அணிந்து கொள்ளுவோம். ஓகேவா? போதுங்க, 49ஓட முடிச்சிடலாம். அடுத்த வாரம் நம்ம மீட் பண்ணும்போது 50ல இருந்து 58 வரைக்கும் பார்த்து நம்ம முடிக்கணும். சரியா?
Okay. Any question? Anything that you want to share? ஏதாவது ஷேர் பண்ண விரும்புறீங்களா? பண்ணுங்க. ஃபார்ட்டி 49 க்ளோஸ் பண்ண. சொல்லுங்கப்பா. உயிர்த்தெழுதலை குறித்துதான நீங்க டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப் இருக்கீங்க. ஜென்ஸ் லேடிஸ்லாம் இருக்கீங்க, டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப் இருக்கீங்க. எந்த வயசா இருந்தாலும் பரவாயில்ல. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்களுக்கு கட்டாயம் உயிர்த்தெழுதல் உண்டு. ஏன்னா ஏற்றுக்கொள்ளும் போது பாவத்துக்கு மரிக்கிறோம், நீதிக்கு பிழைக்கிறோம். இயேசு கிறிஸ்து மரிச்சார், அவரும் உயிரோடு எழுந்தார். நாமும் கட்டாயம் உயிரோடு எழுந்திருப்போங்கிறதுதான் காமன் எல்லாருக்கும். பட் அதையே மைனூட் டீடைல்ஸ் எடுத்து புரிந்து விசுவாசிகளுக்கு ரெசரக்ஷன்ல டவுட் குழப்பம் இருந்ததுனால பால் ஹஸ் டேக்கன் ஸ்டெயின் எஃபர்ட் எடுத்து இல்லஸ்ட்ரேட்டிவா, சரியா, நிறைய இமேஜரிஸ் யூஸ் பண்ணி, கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட் யூஸ் பண்ணி, ஆடாமை யூஸ் பண்ணி, செலஸ்டியல் டெரஸ்டியல் பீயிங்ஸை யூஸ் பண்ணி, சரிங்களா, எல்லாத்தையும் அவர் எம்ப்ளாய் பண்ணி விளக்கி எழுதுறதுதான் நம்ம இன்னைக்கு பார்ப்போம். சரியா? எல்லாம் சொல்ல விரும்புனீங்கன்னா சொல்றேன். Have you got the clarity? கிடைச்சிருச்சா? எப்ப வருவாரு, எப்படி வருவாரு, அதெல்லாம் நமக்கு முக்கியம் கிடையாது. டேட் எல்லாம் பிக்ஸ் பண்ண வேண்டாம். வருகிறவர் தாமதம் பண்ணார், வருவார். எப்பன்னு தெரியாது. பட் எப்ப வந்தாலும் அவர் வந்தாருன்னா அவரோட போகும்போது அந்த சரீரம், அவர் வர்றதுக்கு முன்னாடி நம்ம மறிச்சிட்டோம்னா டெஃபினட்டா அவர் வருகையின் போது அவர் இந்த உயிர்த்தெழுந்த சரீரத்தை எனக்கு ஒரு சின்ன கிளாரிட்டி இந்த ஜீவாத்மாவானான் இருக்குதுல்ல, அப்படின்னா அந்த ஜீவாத்மா ஆகுறது என்னது? இந்த ஹிந்து பிலிப்லயும் ஜீவ சமாதி அடைந்தார் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஜீவாத்மாவுக்கு ரெசரக்ஷன் கிடையாதா? ஜீவ ஆத்மானா என்னது? அது இட் க்ளோஸ்லி ரிலேட்டட் டு ரெசரக்ஷன் தான். இல்ல, வாட் டு யூ மீன் பை ஜீவாத்மா? எந்த வசனம் சொல்லுங்க, வசனம் சொல்லுங்கப்பா. 45. Anybody? வேற ஏதாவது? ஜெர்மனி முடிச்சிடலாமா? Shall we pray and close? Okay, right. அண்ணா எடிசன் அண்ணா, can you lead us in prayer? ஜெர்மனி அண்ணா. நேசிக்கிறேன்ல கர்த்தாவே, மறுபடியும் எங்களுக்கு இந்த கொடுத்த வாய்ப்பிற்காக நமக்கு நன்றி கூறுகிறோம் கர்த்தாவே. உங்களுடைய உயிர்த்தெழுதலை குறித்து மிக தெளிவான கருத்துக்களையும் எண்ணங்களையும் நாங்கள் பரிமாறிக்கொள்ள கொடுத்த வாய்ப்பிற்காக நன்றி கூறுகிறோம். எந்த விதத்திலும் எங்களுக்கு மரணம் ஒன்று கண்டிப்பாக எங்களை அணுகும். ஆனால் இங்கே கண்ணை மூடி உம்முடைய ஆவிக்குரிய சரீரமாக உயிர்த்தெழுவோம் என்ற மாபெரும் நம்பிக்கையை நீர் தந்த தயவுக்காக நன்றி கூறுகிறோம். மற்றொரு இரவுக்கு நாங்கள் உட்பட்டிருக்கிறோம். இரவின் மோசங்களுக்கும் விக்னங்களுக்கும் எங்களை விலக்கி பாதுகாத்தருளும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Thank you for prayers. Friends, thank you. அடுத்த வாரம் சந்திப்போம்.